எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்ன செக்கப் சென்னையில எத்தனை நாள் இருக்க போறீங்க? பயமா இருக்குதுப்பா. உங்களை பார்த்தா சென்னையில் எத்தனை போயிருமா எத்தனை நாள் இருக்கணும். நீங்க அங்கே தோட்டத்துக்கு வந்துடுங்களா? அங்கேயே இருக்குதாங்க. ஐயா, நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் திரையிடல, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதான் கன்னடம் சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க திரையிடல. நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது. ஐயா, இப்போ அண்மைக்கு இப்ப கொஞ்ச நாளாவே பாமக நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருப்பீங்க? நிச்சயமா நிச்சயம். அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணமே கூட்டணியை முடிவு செய்யறதுலதான் அப்படின்னு ஒரு கருத்துட்டே இருந்திருக்கு. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இது அல்ல. கூட்டணி யாரு முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யாரு முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட கூட்டணி வைக்காதது, பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்ல முகுந்தனா கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்க? முடிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் வந்து 1 2 சொல்றீங்க. பாருங்களேன், இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. என்ன வெயில்ல நிக்க வச்சு ஒரே கேள்வி. அவர் ஒண்ணு கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்ககிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கு தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரா? நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான உள்ள கூட நிக்கிறீங்க. கோக்கு அல்லது பெப்சி நான் வந்து தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குது. நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறோம்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களா?
தெரியலையே அவங்கள கேட்கணும். மன உளைச்சல் இருக்குன்னு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனத்துக்கு தலைவர் 26 மன உளைச்சல். ஐயா 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில இருக்கு? வெயில நிக்கிறாங்க. உள்ள உடம்பு போய் பேசுறேன். 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில எங்க புறப்பட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது சொல்லிருதா? கோக்ஸ் 2-3 இது கோக்ஸ் எல்லாம் பெப்சி ஏதாவது ட்ரிங்க்ஸ் வெயில் பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசுவோம், பேசிதான் எல்லாம் பண்ண முடியும். ஐயா கடந்த 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பாக்குறீங்க? அதுதான் வரவேற்று அறிக்கலாம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.